தமிழ் நலக்கழகம் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை, வள்ளுவர் படங்களும் வழங்கப்பட்டன. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நெல்லை நகரம் லிட்டில் ஃப்ளவர் மாடல் பள்ளியில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ் நலக்கழகம் மற்றும் கலை பதிப்பகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அமைப்பின் தலைவர் முரசொலி முருகன் முன்னிலையில் செயலாளர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பாரதியார் உலக பொது சேவை நிதிய செயலாளர் முனைவர் கணபதி சுப்பிரமணியன், தாமிரபரணி இலக்கிய மாமன்ற தலைவர் தமிழ் செம்மல் பாமணி, திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை அமைப்பாளர் கவிஞர் ஜெயபாலன், தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான், கலை இலக்கிய பெருமன்ற செயலாளர் கவிஞர் சக்தி வேலாயுதம், நிழல் இலக்கிய தளம் கவிஞர் பிரபு, தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செழியன், வாசுகி வளர் தமிழ் மன்ற தலைவர் உக்கரங்கோட்டை மணி, கவிஞர் சுப்பையா, முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன், எழுத்தாளர் வள்ளி சேர்வலிங்கம், முனைவர் சரவணகுமார், தூய தமிழ் பற்றாளர் சிவ செல்வ மாரிமுத்து, நல்லாசிரியர் ராஜேந்திரன், பேராசிரியை இசக்கியம்மாள், குமார் குருசாமி உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு 25 பேருக்கு வீடுதோறும் வள்ளுவம் திட்டத்தின் கீழ் சட்டமிடப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் படம் வழங்கப்பட்டது. திருக்குறளை ஒன்றிய அரசு தேசிய நூலாக்கிட வேண்டும், விரைந்து முடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. தொடர்ந்து கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணியின் அகம் சொல்லும் முகம், ஒரு வரவேற்பறையின் வாக்குமூலம், பொன் தெரித்த மேற்கு, நினைவோடும் வீதி, காதலின் பொன் வீதியில் எனும் 5 நூல்களின் புதிய பதிப்புகள் வெளியிடப்பட்டது. திருவள்ளுவர் புகழ், வள்ளுவம் வள்ளுவம் வள்ளுவம், திருக்குறளை தமிழ் நலக்கழகத்தின் சார்பில் ஐயன் வள்ளுவனுக்கு திருவள்ளுவர் தினத்தன்று மரியாதை செய்யும் நிகழ்வு கிட்டத்தட்ட இன்றைக்கு 24வது ஆண்டாக இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம். கன்னியாகுமரியிலே 2000 ஆண்டிலே மிகப்பெரிய ஐயன் வள்ளுவன் சிலை ஏற்படுத்திய மறு ஆண்டிலிருந்து தமிழ் நலக்கழகம் சார்பாக வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் அதே போல 24வது ஆண்டாக ஐயன் வள்ளுவன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறோம். இங்கே இந்த நிகழ்வை முன்னிட்டு நம்முடைய இல்லந்தோறும் வள்ளுவர் படங்கள் இடம்பெற வேண்டும் எனும் நோக்கத்தோடு வீடுதோறும் வள்ளுவம் எனும் திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் படங்கள் வழங்கி வருகிறோம். திருவள்ளுவருடைய படங்களை சட்டமிட்டு நாங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே 25வது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு ஐயன் வள்ளுவனுடைய கன்னியாகுமரி சிலையினுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு ஒரு 25 நபர்களுக்கு இந்த படங்களை வழங்க முடிவு செய்து இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். ஆக வள்ளுவருடைய குரல் உலகெங்கும் நிலைத்து நிற்க வேண்டும், எல்லோருடைய இல்லங்களிலும் ஐயன் வள்ளுவனுடைய ஒரு குரலாவது இடம்பெற வேண்டும் எனும் நோக்கத்தோடு இந்த திட்டத்தை செயல்படுத்தி தமிழ் நலக்கழகத்தினுடைய தலைவர் முரசொலி முருகன் அவர்களும் செயலாளராகிய நான் பாப்பாக்குடி இரா செல்வமணியும் மற்றும் நிர்வாகிகளும் இணைந்து செய்து வருகிறோம். இந்த ஆண்டு கலை பதிப்பகமும் அதோடு இணைந்து செயல்படுகிறது. மேலும் ஐயன் வள்ளுவனுடைய திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. எல்லா இலக்கிய அமைப்புகளுமே அதை வலியுறுத்தி வருகிறது என்றாலும் நாங்களும் வலியுறுத்தி வந்து கொண்டுதான் இருக்கிறோம். இதில் எந்தவித தயக்கமும் இன்றி இன்னைக்கு உலக மறைகளிலே பொதுமறையாக திகழக்கூடிய திருக்குறளை தேசிய நூலாக்குவதில் எந்தவித ஆட்சேபமும் யாரும் தெரிவிக்க போவதில்லை. அதனால ஒன்றிய அரசு இது சம்பந்தமாக விரைந்து முடிவெடுக்க வேண்டும், வள்ளுவனுடைய புகழை உலகெங்கும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் நலக்கழகத்தினுடைய முக்கியமான நிகழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு, அத்தோடு என்னுடைய 5 நூல்களின் 2ஆம் பதிப்பு 3ஆம் பதிப்புகள் இன்று வெளியிடப்பட்டன என்பதையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நான் பாப்பாக்குடி இரா செல்வமணி. கற்றுக்கலாமா? இந்த நிகழ்விலே திருநெல்வேலியிலே சிறப்பாக இயங்கி வரக்கூடிய நம்முடைய இலக்கிய அமைப்புகள் தேசிய பாரதியார் உலக பொது சேவை நிதியம், தாமிரபரணி இலக்கிய மாமன்றம், திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை மற்றும் நம்முடைய உக்கரன்கோட்டை மணி அவர்களின் வாசுகி வளர் தமிழ் மன்றம் ஆகிய அமைப்புகளும் இணைந்து இன்றைக்கு இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். வள்ளுவனின் குரலை உலகெங்கும் கொண்டு நிலைநிறுத்துவோம். அது தமிழ் ஆர்வலர்களுடைய ஒரு தலையாய பணி என்பது மட்டும் நிச்சயம். நன்றி.